பாத்துட்டு தான்ப்பா இருக்கேன். ரொம்ப அப்பா நான் இப்பதான்ப்பா அந்த சன்மார்க்கத்தோட சாரத்தையே நான் வந்து இப்பதான்ப்பா டேஸ்ட் பண்றேன். ரொம்ப நன்றிங்கப்பா. நல்லது நல்லது, நன்றி. நான் உங்களை பார்க்க நினைச்சிட்டே இருந்தேன். கடவுள கண்டிப்பா என்னன்னே சொல்ல தெரியலங்கப்பா. தனிப்பேரு கருணை கடவுளே ரொம்ப கருணை என் மேல கருணைப்பட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கப்பா. அப்பா இப்ப எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. அப்பா இப்ப நம்ம இப்ப கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மோசமா இருந்தாங்கப்பா. இப்ப கொஞ்சம் வந்து நம்ம இப்ப ஏதோ இப்பதான் உருப்படியா பண்ற மாதிரி தோணுதுங்கப்பா. சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே ஒரு இது மாதிரி தெரியுதுங்கப்பா. அதாவது இப்ப நமக்கு வீட்டுல இருக்கவங்களே நான்வெஜ் எடுப்புள்ள இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸே யாரையும் இந்த கோழி அறுக்கலாம், இன்னைக்கு இந்த ஈரல் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லக்குள்ள அப்படியே ஒரு உள்ளெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே நடுங்குற மாதிரி இருக்குதுங்கப்பா. நடுங்கதான் செய்யும். ஆமாங்கப்பா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வந்து இந்த நடுக்கிறதுனால அவங்க மேல என்ன இந்த விலங்கு மேல கருணையே இல்லையா அப்படின்னு அவங்க தான் ஒரு வெறுப்பு மாதிரி ஒரு உண்டாகுது. ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்து நம்ம இந்த மாதிரி சோர்ஸ்ல நம்ம இருக்கக்கூடாது. முதல் விஷயம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இதெல்லாம் பண்ணணும். நம்ம இப்ப வீட்டுல செய்யறாங்க சாப்பிடறாங்க, அந்த டைம்ல அவாய்ட் பண்ணி போக முடியும்னா போங்க. ஏன்னா உங்களோட தன்மை வந்து வீரியமாகும் போது நீங்க எண்ணத்தில் நினைச்சா கூட அவங்களுக்கு எதுனா நடக்கும். நம்ம எண்ணம் கொண்டு இவங்க பண்றது சரியில்லை, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு எண்ணம் வைக்கிறோம் இல்லையா? ஆமாங்கப்பா. அந்த எண்ணம் கூட என்ன பண்ணா அவங்களுக்கு எதனா ஒரு சின்ன ஃபால்ட்னா அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் எதனா உருவாக்கும். நம்ம எந்த சிந்தனைகளும் போக கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அறிவு தெளிவு இல்லை. இத்தனை பேர் நம்மளும் அப்படிதான் இருக்கணும். இதே அறிவு தெளிவு இறைவா அவங்களுக்கு வர வைக்கணும். அந்த விண்ணப்பத்தை மட்டும் நம்ம வைக்கணும். அவங்களுக்குள்ள கருணை வரணும், அவங்களுக்குள்ள அறிவு மேம்படணும். இதை சீக்கிரமா அவங்களுக்கு செய்யணும்னு நீங்க வந்து இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கணும். தனிப்பெரும் கருணையான இறைவன்கிட்ட நீங்க விண்ணப்பம் வைக்கணும். இந்த செயலை செய்யணும். அது வீட்டுல தாய் தந்தைக்கா இருக்கட்டும், வெளியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கா இருக்கட்டும், சரிங்களா? எல்லாருக்கும் சூழல் ஏற்பட்டு நம்ம வைக்கிறது ஒன்றுதான் நம்ம செய்யணும். ரெண்டாவது அவங்க சாப்பிடுறாங்க தப்பு நம்ம அதுக்குள்ள போக கூடாது. ரெண்டாவது நம்ம அந்த சூழல்ல நம்ம அவாய்ட் பண்ணிருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப அவங்க சாப்பிடுறாங்க நம்ம இருக்கக்கூடாது. இது நம்ம அவாய்ட் பண்றது நம்மளுக்கு நல்லது. சரிங்களா? இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணினே வரணும். தவறு இல்லை. இதனால நீங்க போறீங்கன்னா அந்த மாதிரி உணவு அந்த மாதிரி சமைக்காத இடத்துல அந்த மாதிரி இடத்துல போங்க, ஒன்றும் பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அங்க போய் நம்ம எதையும் பெற போறது இல்ல, கொஞ்சம் துன்பத்தை பெற்று வருவோம், மன கஷ்டத்தை பெற்று வருவோம். நம்ம போகாம இருக்கிறதுனால சிறப்பு தானே. ஆமாங்கப்பா, கண்டிப்பா. அதனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க. வீட்டுல அந்த செய்யறாங்க பண்ணுவாங்க, அந்த டைம்ல நீங்க இருக்காதீங்க. நீங்க தனியா நாங்க சாப்பிட்டு முடிச்சப்ப நீங்க சாப்பிடுங்க. கொஞ்சம் மாத்தி சொல்லி வீட்டுல நீங்க கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னா வீட்டுல தானே மாறுவாங்க. சூழல் நடக்கும். நீங்க அன்பா பேசணும், யாருக்கிட்ட பேசணும், கோவமா மட்டும் பேசக்கூடாது. அன்பா பேசினா எப்படியாப்பட்ட விஷயத்தையும் மாற்றம் பண்ண முடியும். கோவமா பேசினா எதையும் மாற்றம் பண்ண முடியாது. அந்த கோவமே அதிகமாக சூழல வேணா உருவாக்கலாம். கோவத்தோட வெளிப்பாடாதான் நடக்கும், மாற்றம் பண்ணாது. சரி, அதை மட்டும் புரிஞ்சுங்க. ஆனா இப்ப சொல்றீங்க சூழல் ஏற்படுறது உடலுக்கு கட்டாயம் நடக்கும். ஏன்னா கருணை மிச்சமாகும் போது அந்த ஜீவராசி நீ ஒன்னாயிர அதை அனுப்பும் போதோ அதை சாப்பிடும் போது சொல்லும் போது இதே ஒரு ஈர்ல சாப்பிடல உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி எண்ணம் கேட்கும். ஆனா அது அப்படியே ஆனா மேக்ஸிமம் சூழலுக்குள்ள நீங்க போவாதீங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்கப்பா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாப்பா இப்ப எல்லாமே நான் தான். இப்ப எல்லாமே அதாவது எனக்குள்ள ஒரு வாய்ஸ் கேக்குதுங்கப்பா. அது நீங்க ஆமாப்பா நீங்க சொல்றீங்கல்லப்பா, உங்க வாய்ஸ் மாதிரியே இருக்குதுங்கப்பா. இப்ப நீங்க எப்படி என்கிட்ட இந்த மாதிரி விளக்கம் சொல்றீங்களோ அதே மாதிரி சும்மா இருக்க டைம் அதே மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுதுங்கப்பா. நீ வந்து கருணையா இருக்க, நாம வந்து இறைவன் வந்து நீயும் ஒரு காலத்துல ஒரு இருட்டுல இருந்த, இறைவன் வந்து உன் மேல கருணைப்பட்டு இறைவனா உனக்குள்ள இறங்கி வந்திருக்காரு. இதெல்லாம் இப்பதான்ப்பா எனக்கு இதெல்லாம் வந்து இப்பதான் எனக்கே தானா வருதுங்கப்பா. இது எல்லாம் நடக்குது. அப்படியே வாய்ஸ் ஓடிட்டே இருக்குங்கப்பா. இப்ப அவன் ஏன் இப்ப துன்பப்படுறான் அப்படின்னா அவனுக்கு நீ போய் முடிஞ்சா உதவி பண்ணலாம். உதவி பண்ணலே கருணை செய்யறத எப்படி செய்யறது அப்படின்னு கேட்கல எனக்குள்ள என்ன அறியாதே சொல்லுதுப்பா. முடிஞ்சா உன் மனசால என்னலாம், இல்லைன்னா அவங்ககிட்ட போய் ஒரு நல்ல வார்த்தை பேசலாம். அப்படி இல்லைன்னா உன்கிட்ட பணம் இருந்தா செய்யலாம், அப்படி இல்லைன்னா நல்ல வார்த்தை பேசலாம், அப்படி இல்லைன்னா இறைவன் வேண்டிக்கலாம். இந்த மாதிரி புது இதெல்லாம் ஒரு வல்லார் சொன்னது இது உங்களுக்கும் வருது.
பெரிய விஷயம். ஆமாங்கப்பா, ரொம்ப நன்றிங்கப்பா. நன்றிங்க, நன்றி நன்றி நன்றி. ஆமாங்கப்பா. இதுல என்ன எனக்கு ஒரு டவுட் என்னங்கப்பா, இப்ப இது எல்லாமே மாயைன்னு தெரிஞ்சிருச்சுங்கப்பா. இந்த மாயைன்னு தெரிஞ்சோன்னா பாத்தீங்கன்னா இதுல நம்ம எப்படிங்கப்பா வாழணும்? அதாவது இதுல ஒட்டி ஒட்டாதன்னு சொல்றாங்க, இதுல நிறைய உறவுகள் இருக்கு. ஆமா, இப்ப ஒட்டி போற உறவுகளும் இருக்கு. ஆமா, அவங்க எப்படிங்கப்பா எப்படி இருக்குல்ல? ஏற்கனவே எந்த வீட்டுல அந்த இயல்புல இருங்க, அதுல எந்த மாற்றம் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் பேசுங்க, எல்லாம் அன்பாருங்க. ஆனா முதல்ல பேசின வார்த்தை இப்ப பேசின வார்த்தை வேற்றுமை வருது இல்ல உங்ககிட்ட. அன்பு அதிகமா இருக்கும். அவங்க தவறு பண்ணக்கூடாதுன்னு தோணும்.